Facebook, Twitter, Instagram, Reels, memes எல்லாரும் வைரலா பேசிட்டு இருக்க டாபிக் என்னன்னு கேட்டா கலாட்டாவுல இந்த வாட்டர்மெலன் ஸ்டார் டாக்டர் பிசியோதெரபிஸ்ட் திவாகர ஒரு இன்டர்வியூ எடுத்திருந்தாங்க. அதுல அவங்கள வச்சு செஞ்சுட்டாங்க ப்ரோ. இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் இப்படிதான் ப்ரோ பண்ணணும், செருப்படி பதிவு தோழி மாதிரி செருப்படி கேள்விகள் தோழரே அப்படின்னு எல்லாரும் மீம்ஸ்லயும் வீடியோஸ்லயும் பேசிட்டு இருக்காங்க. இந்த வீடியோல இத நம்ம ஒரு 2 செக்மெண்டா பிரிச்சு பார்ப்போம். ஒன்னு, இந்த வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகர் மாதிரி கோமாளித்தனம் பண்ணி இல்ல ஆபாசமா சில விஷயங்களை பண்ணி ரொம்ப கிளவுன் மாதிரி கேவலமா சில விஷயங்களை பண்ணி ஃபேமஸ் ஆறவங்களை இந்த மாதிரி போட்டு அடிக்கிறது சரியா தப்பா அப்படின்னு பார்ப்போம். ரெண்டாவது, இந்த மாதிரி கேள்விகள்லாம் கேட்கறதுக்கு இந்த கலாட்டா, பிகின்வுட்ஸ், இந்த ஆதன் மாதிரியான கார்பரேட் சேனல்ஸுக்கு ஏதாவது ஒரு வகையில தார்மீக உரிமை இருக்கா இல்லையா அப்படின்றதையும் இந்த வீடியோல பார்ப்போம். சும்மாவே இந்த மீடியாவுக்குள்ள ஒரு நெப்போட்டிசம் இல்லாம இல்ல ஒரு ஃபேமிலி பேக்ரவுண்ட் இல்லாம இல்ல ஒரு பெரிய இடத்து பிள்ளையா இல்லாம வர்றதுன்றது ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்கு. ஒருவேளை அதையும் மீறி ரொம்ப டேலண்ட காமிச்சு ரொம்ப ஹார்ட் ஒர்க்க காமிச்சு இதுல இருக்க பாலிடிக்ஸ் எல்லாம் மீறி ஏதாவது வந்துடலாம் அப்படின்னு ஒரு சில நம்பிக்கையில சில பேர் சுத்திட்டு இருப்பாங்க தெரியுமா. அந்த நம்பிக்கையும் கெடுக்கிற விதமா தான், இல்லப்பா உனக்கு டேலண்ட்னா போதாது, நீ இப்படி வாட்டர்மெலனை வச்சுட்டு அப்படின்னு கையை காட்டணும், நீ ஒரு நடிப்பு அரக்கன் அப்படின்னு சொல்லணும், இல்ல நான் தான் அடுத்த சிவாஜி சார்னு சொல்லணும், இல்லையா ஏதாவது குடிச்சிட்டு எங்கேயாவது ஒரு கேஸ் வாங்கிட்டு இல்ல பேரிகேட் இழுத்துட்டு ஏதாவது ஒண்ணு பண்ணணும், இல்லையா ரொம்ப கான்ட்ரவர்சியா ஆமா என்னோட இது தெரியுது அதுக்கு என்ன அப்படி இப்படின்னு சொல்லணும், இல்லையா இந்த பையலே அந்த பையலேன்னு திட்டணும், இல்ல கைலிய ஊத்தோ இல்ல ஆபாசமாவோ சில விஷயங்கள் பேசியோ ஏதாவது பண்ணணும், இல்ல என் குடும்பத்துக்குள்ள இந்த பிரச்சனை மேடம், எங்க அம்மா எப்படி தெரியுமா மேடம், எங்க அண்ணன் இப்படி மேடம், எங்க தங்கச்சி அப்படி மேடம், அவ ஒரு இவ மேடம், இவ ஒரு அவ மேடம்னு ஃபேமிலி விஷயத்தை எல்லாம் இன்ஸ்டாகிராம்ல கொட்டி அது மூலமா ஃபேமஸ் ஆனாதான் உங்களுக்கு பட வாய்ப்புகளோ இல்ல டிவி சேனல்ல வாய்ப்புகளோ காமெடி ஷோல வாய்ப்புகளோ இல்ல பிக் பாஸ்ல வாய்ப்போ குக்கு வித் கோமாளில வாய்ப்போ கிடைக்கும் அப்படின்றது மாதிரி நிஜமாவே டேலண்டடா சுத்திட்டு இருக்கேன், நல்லா நடிக்க தெரிஞ்ச, நல்லா எழுத தெரிஞ்ச, நல்லா உழைக்கிற ஒரு பிலிம் லாங்குவேஜ் தெரிஞ்ச ஆட்கள் எல்லாம் ரொம்பவே நம்பிக்கை இழக்கிற மாதிரி இப்ப ரீசெண்டா போயிட்டு இருக்க ட்ரெண்ட் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அந்த வகையில இப்படிப்பட்ட கேள்விகள் எல்லாம் அவரை பார்த்து கேட்டதும் இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் வளர்த்து விடாதீங்க அப்படின்னு அவர் கேட்டதும் ரொம்பவே நியாயமான விஷயம் தான். இவங்களெல்லாம் ஸ்கூல்ஸ்லயும் காலேஜஸ்லயும் கெஸ்டா கூப்பிட்டு அந்த மாணவர்களுக்கு உரையாற்ற விடுறது என்ன, அவங்கள வச்சு ஃபன் பண்றது என்ன, இவங்களை ஸ்டேஜில் ஏத்தி அவங்களுக்கு மாலை கொடுக்கறதுக்கு என்ன, அவார்டு கொடுக்கறது என்ன. அப்ப நம்ம என்ன பண்ணணும், இவங்களெல்லாம் எந்த அளவுக்கு கேள்வி கேட்கிறோமோ அந்த அளவுக்கு இவங்களை ஸ்கூல்ல இன்வைட் பண்ற இல்ல காலேஜ்ல இன்வைட் பண்ற இல்ல ஷோஸ்ல இன்வைட் பண்ற, ஏன் இந்த மாதிரி இன்டர்வியூ எடுக்கிறதுக்கு இன்வைட் பண்ற சேனல்ஸையும் சேர்த்து தானே கேள்வி கேட்கணும். இதுக்கு முன்னாடி ஒரு ரிப்போர்ட்டர் அவர் இவர் சூரிய பத்தி கேட்டதை பத்தி போட்டிருந்தாரு. நியாயமா தான் கேட்டாரு. இவ்வளவு கோமாளித்தனம் பண்ணி வந்த இவரு அவ்வளவு கஷ்டப்பட்டு சூரிய பத்தி பேசுறதுக்கெல்லாம் தகுதியே இல்லாத ஆளு. ஆனா அப்படிப்பட்ட தகுதியே இல்லாத ஆளுக்கு இந்த நேரத்துல ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கும் அப்படின்றதுனால படத்துல வாய்ப்பு கொடுத்த ஆட்களையும் சேர்த்து தானே கேள்வி கேட்கணும். ஆனா அதை கேட்க மாட்டாங்க. இப்படிப்பட்ட ரொம்ப கேவலமா இல்ல மோசமா நிறைய கேஸ் வாங்கிட்டு நிறைய ஆபாசமா பேசுற கெட்ட வார்த்தைகள்லாம் பேசுற ஆட்களை டிவி சேனல்ஸ்ல எல்லாம் வாய்ப்பு கொடுத்த அவங்களையும் சேர்த்து தானே கேள்வி கேட்கணும். ஆனா அதெல்லாம் கேட்க மாட்டாங்க. இந்த ஆங்கர் ரொம்ப அழகா கேட்டாரு, இந்த மாதிரி கோமாளித்தனம் பண்ண ஆட்களை வளர்த்து விடுறது இனிமே பண்ணாதீங்க, அவங்கள கூப்பிட்டு இன்டர்வியூ எடுக்கிறது இந்த வேலையெல்லாம் பண்ணாதீங்க, அதெல்லாம் ரொம்ப தவறு அப்படின்னு சொன்னாரு. சரி, உங்களெல்லாம் இன்டர்வியூ எடுத்தது யாரு? கலாட்டா, பிகின்வுட்ஸ், டேக் 1, ஆதனு இப்படின்னு ஏகப்பட்ட கார்பரேட் சேனல்ஸ் இருக்கு தெரியுமா, இவங்கெல்லாம் தான் கூப்பிட்டு வச்சு எடுத்தது. நீங்க தான் இந்த மாதிரி கோமாளித்தனம் பண்ற ஆட்களை கூப்பிட்டு வச்சு அவங்க ஃப்ரீயா வரலன்னா கூட பரவாயில்ல சார், நான் உங்களுக்கு 5,000 தரேன், 10,000 தரேன், 25,000 வரைக்கும் தரேன்னு பே பண்ணி இன்டர்வியூக்கு கூப்பிட்டு அப்ப அந்த வியூஸ் எடுத்துப்பீங்களாம். இப்ப இவங்களெல்லாம் பத்தி சில நெகட்டிவிட்டி போகுது அப்படின்றதுனால இவங்களை பத்தி கிடுக்குப்புடி கேள்விகள் கேட்டு வியூஸ் வாங்கலாம் அப்படின்னு கூப்பிட்டு இருக்கீங்க. அவர் கொஞ்சம் சுதாரிச்சு முன்னமே எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணிருக்காரு. சரி, இப்பயும் மேபி காசு கொடுத்துதான் கூப்பிட்டுருப்பாங்களா இருக்கும் போல, சரி அது வேஸ்டா போயிட போதே அப்படின்னு சொல்லிட்டு இந்த சண்டை போடுற வீடியோவை எக்ஸ்க்ளூசிவா காட்டி அதுக்கு மூலமா இவங்க எத்திக்ஸ் இல்லாம இருக்காதீங்க, இந்த மாதிரி கோமாளித்தனம் பண்றவங்க எல்லாம் தயவு செஞ்சு வீடியோ எடுக்காதீங்க, இந்த மாதிரி எச்ச வேலைகள் எல்லாம் சில மீடியாக்கள் பாக்காதீங்க சார், கண்ணாடி சார் அது. ஏன்னா இந்த வீடியோல சைட்ல ஒரு ஆங்கர் நிக்கிறாரு பாத்தீங்களா, அந்த ஆங்கர் தான் கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் இந்த மாதிரி கோமாளித்தனம் பண்றவங்க எல்லாம் வீடியோல எடுத்துட்டு இருந்தாரு. அதுல ஒரு கேள்வி வேற கேட்கிறாரு, ஏன் இப்ப டாக்டர் திவாகரும் நீங்களும் சேர்ந்து இப்ப இன்டர்வியூ கொடுக்கறது இல்ல அப்படின்னு அந்த ஆக்டர் நிரஞ்சன் கேட்கிறாரு. ஏன் திவாகர் நீங்களும் சேர்ந்து இன்டர்வியூ கொடுக்கறது இல்ல? ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப சோகம்ல, நல்லா யூஸ் போயிட்டு இருந்துச்சு, ஏன் இப்ப கொடுக்க மாட்டீங்க, கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும்ல அப்படின்னு மில்க் பண்ணதெல்லாம் நீங்க தானே. அவர் இன்டர்வியூக்கு முன்னாடி சொன்னாராம், என்னமா இந்த மாதிரி நெகட்டிவா எதுவும் வேணாமா, பாசிட்டிவா இருக்கட்டுமா அப்படின்னாராம். ஆனா அவர் என்ன கேள்வி கேட்க போறாருன்றது உள்ள இருந்துச்சாமா. வழக்கம் போல மாதிரிதான் காசு கொடுப்பாங்க, சும்மா ஏதாவது கேள்வி கேட்பாங்க, பேசிட்டு போயிடலாம் அப்படின்னு நம்ப வச்சு வர வச்சுட்டு இந்த தடவை கொஞ்சம் வேற மாதிரி மில்க் பண்ணலாம்னு நீங்க யோசிச்சிருக்கீங்க. சரிப்பா, அந்த சேனல் தானே அப்படி பண்ணிச்சு, இந்த ஆங்கருக்குன்னு ஒரு எத்திக்ஸ் இருந்திருக்கும், அதனால அவர் இப்படி கேள்வி கேட்டாரு அப்படின்னு கேட்டா, இதே ஆங்கரு
செகண்ட் ஷோ அவர் இன்ஸ்டா பேஜ்ல கூட போட்டிருந்தாரு. இதுக்கு முன்னாடி பைல்வான் ரங்கநாதன் கூட உட்காந்துக்கிட்டு என்னென்ன இன்டர்வியூஸ் எல்லாம் பண்ணிருக்காரு தெரியுமா? குத்தாட்டம் கூட நான் பார்த்தேன். நாங்களும் பாத்துருக்கோம். இந்த ஹீரோயின் எல்லாம் குடிச்சிட்டு ஆடுவாங்க, நானே பாத்திருக்கேன் அப்படின்னு சிரிக்கிறது என்ன? யாருக்கெல்லாம் குடிப்பழகம் இருக்கு, வேற யாருக்கு யார் கூட எல்லாம் தொடர்பு இருக்கு அப்படின்னு ரசிச்சு கேள்வி கேட்டதெல்லாம் என்ன? இப்ப திடீர்னு வந்துட்டு எத்திக்ஸ பத்தி எல்லாம் பேசுறது பார்த்தா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. சரி ஓகேப்பா, இவ்வளவு நாள் எத்திக்ஸ் இல்லாம இருந்தாங்க, சில தவறுகள் எல்லாம் பண்ணியிருந்தாங்க, இனிமே திருந்திட்டா நல்லது தானே அப்படின்னா ஓகே நல்லதுதான். அப்ப என்ன பண்ணணும்? இந்த ஆங்கரும் சரி, இந்த கலாட்டா சேனலும் சரி, இதுக்கப்புறமா இந்த மாதிரி கோமாளித்தனம் பண்றவங்கள கூப்பிட்டு வச்சு வீடியோ எடுக்கிறதையோ, இல்ல இவங்களுக்கு அவங்க கூட பிரச்சனை, அவங்களுக்கு இவங்க கூட பிரச்சனைன்ற பிரச்சனைகளை சேர்த்து வச்சு அதை பஞ்சாயத்து பண்ணி அதுல ஒரு மில்கிங் பண்றதையோ நீங்க ஜென்மத்துக்கும் இனிமே பண்ணக்கூடாது. அப்ப நம்புறோம். ஏன் சொல்றேன்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி விஜய் ஆண்டனி அவர்களோட டாக்டர் வந்து இறந்திருந்தாங்க. அத வந்து எந்த அளவுக்கு கேவலமா அதுல லைவ் போடுறது என்ன, அதுல வந்து இத்தனை பேர் அழுதாங்க, கதறி எழுதாங்க, இந்த வயசுல இப்படி நிலைமையா, இவர் இப்படி ஆயிட்டாரு, இப்படி உடஞ்சு போயிட்டாரு, அங்க வந்து ஒப்பாரி வச்சாங்கன்னு எல்லாத்தையும் லைவ் கவரேஜ் பண்ணி ஒரு துக்கம் நடந்த வீட்டை கூட கண்டென்ட்டா பார்த்து மில்க் பண்ணி ஊர்ல இருக்க எல்லாரும் அடிச்சதுக்கு அப்புறமா பிகின் நூட்ஸ்ல வந்து ஒரு பிரஸ் ரிலீஸ் மாதிரி விடுறாங்க. இல்ல இந்த மாதிரி நாங்க கேவலமா பண்ணிட்டோம், இனிமே இந்த மாதிரி பண்ண மாட்டோம், இதுக்கப்புறம் நாங்க வந்து மனிதர்களை மதிக்கிறோம், எங்க மாண்பை பாதுகாக்கிறோம், இதுக்கப்புறமா இந்த மாதிரி டெத் செரிமோனில நடக்கிறதையோ ரொம்ப தரம் கெட்ட விஷயங்களையோ நாங்க பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு பிரஸ் ரிலீஸ் வந்துச்சு. பட் அதுக்கப்புறமாவும் ஒரு கம்ப்ளைண்ட் வந்துச்சு. என்னன்னா, இந்த பிரஸ் ரிலீஸ் எல்லாம் விட்டதுக்கு அப்புறமா கூட அந்த வீடியோஸ் எல்லாம் டெலிட் பண்ணவே இல்ல, அதுக்கு இப்ப வரைக்கும் அவங்க மானிட்டைஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு. அந்த பஞ்சாயத்துல வந்ததுக்கு அப்புறமா அந்த வீடியோ எல்லாம் டெலிட் பண்ணிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா இப்ப பாரதி ராஜா அவர்களுடைய மகன் மனோஜ் பாரதி ராஜா அவர் இறந்தப்ப ஃபுல்லா திருப்பி லைவ் டெலிகாஸ்ட் என்ன, வீடியோஸ் போடுறது என்ன, சோக பிஜிஎம் என்ன, இவர் இப்படி கதறி எழுதார், அவர் உடைந்து அழிந்தார் அப்படின்னு திருப்பியும் அதே வேலையை தான் பாத்துட்டு இருக்காங்க. அப்ப இவங்க திடீர்னு ஒரு எத்திக்ஸ் அது இதுன்னு பேசினா எங்களால நம்ப முடியாது. ஏன்னா நீங்க தான் பண்ண மாட்டீங்களே. சரி, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அப்ப பிகின் மட்டும் தான் பண்ணுச்சான்னு கேட்டா கலாட்டாவும் பண்ணுச்சு. என்னென்ன கார்பரேட் சேனல்ஸ் எல்லாம் இருக்காங்களோ எல்லாமே பண்ணீங்க. அப்ப நீங்க வந்து ஏதோ மக்களை பார்த்து மக்கள் தான் வந்து இப்படி பண்றாங்க, மக்கள் நீங்க வளர்த்து விட்டுறதுனாலதான் இப்படி ஆயிருச்சு அப்படின்னு கேட்டா அதுக்கும் உங்களுக்கும் சம்பந்தமே இல்லையா என்ன? இதெல்லாம் பண்ணா வியூஸ் போகுதுப்பா, இவங்களெல்லாம் இந்த கண்டென்ட் எல்லாம் மில்க் பண்ணாதான்ப்பா நமக்கு கிடைக்குது அப்படின்னு அந்த கான்ட்ரவர்சி வர டைம்ல அந்த விஷயங்களை திருப்பி ரீ அப்லோட் பண்றது என்ன, இல்ல அதை வேற மாதிரி எடிட்ல போடுறது என்ன, இல்ல நாங்க உங்களுக்கு பே பண்றோம் 5,000 தரோம் 10,000 தரோம் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியும் அதுக்கு மேலதானே நம்ம சம்பாதிக்க போறோம்ன்ற தைரியத்துல வர வச்சு அந்த டைம்ல அந்த வியூஸ் எல்லாம் வாங்கிட்டு இப்ப இப்படி நாடகம் பண்ணா எப்படி? சோ ஒரு இண்டிவிஜுவல் யாராவது சில தப்புகள் பண்ணா, இப்ப யூடியூப்ல நிறைய பிரச்சனைகள் போச்சு. நம்ம ஜேகே தமிழ் இருந்தாரு, இல்ல பிரியாணி மேன் சில இஷ்யூஸ்ல மாட்டினாரு, நிறைய பேர் இருந்தாங்க. அவங்க எல்லாம் ஒண்ணு பண்ணா அவங்க மிஸ்டேக்ஸ அவங்கள ஓன் அப் பண்ண வைக்கிறீங்க. அவங்களும் சில மிஸ்டேக்ஸுக்கு வந்து இல்லப்பா நான் பண்ணது தப்பு, சாரி இனிமே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இந்த மாதிரி கார்பரேட் சேனல்ஸ் எல்லாம் சில தவறுகள் பண்ணா அதுக்கு அங்க இருக்கிற இண்டிவிஜுவலும் ரெஸ்பான்சிபிளா இருக்க மாட்டாங்க, இல்ல அந்த சேனலோட ஹெட்டோ அதோட ஓனரும் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க மாட்டாங்க. இவங்க எல்லாம் ஒரு கார்பரேட் செட்டப்ல இருக்கனால யாரையும் டைரக்டா நம்ம கேள்வி கேட்ட முடியாது அப்படின்ற தைரியத்துல இந்த மாதிரி வேலைகள் எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்காங்க. முடிவா இதை பத்தி பேசணும் அப்படின்னா இதுக்கப்புறம் இந்த மாதிரி கிளவுன் தனம் பண்ணாதான் ஃபேமஸ் ஆக முடியும் அப்படின்னு இன்னும் நிறைய பேர் முளைச்சு வருவாங்க. ஏன்னா அதோட சக்சஸ் ரேஷியோ ஆக்சுவலா அதிகமா இருக்கு. சோ அவங்கள சப்போர்ட் பண்ணுங்க, பண்ணாதீங்க, ஃபாலோ பண்ணுங்க, பண்ணாதீங்க, அவளை வளர்த்து விடுங்க, விடாதீங்க அப்படின்னு சொல்லி யூஸ் இல்ல. அது நீங்க நான் சொல்றதுனால கேட்க போறது இல்ல. பட் நிஜமாவே நீங்க எல்லாம் உணர்ந்துட்டீங்க அப்படின்னா இந்த சேனல்ஸ் எல்லாம் இந்த வேலையை பண்றதை எப்பயும் நிறுத்திடுவாங்க. ஒண்ணு நிறுத்திட்டு பேசுங்க, இல்ல நிறுத்தலைன்னா பேசாதீங்க, ரெண்டுக்கும் நடுவுல இருக்காதீங்க. அண்ட் யாரெல்லாம் பார்த்து கேள்வி கேட்க முடியுமோ, யாரெல்லாம் திருப்பி அடிக்க மாட்டாங்களோ அவங்கள மட்டும் கேள்வி கேட்டுட்டு அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்த இல்ல பெரிய பெரிய நிறுவனங்களையோ அப்படியே பூசியும் பூசாம பேசிட்டு போற வேலையெல்லாம் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. ஸோ இந்த விஷயம் நடந்தப்ப என்னுடைய கருத்து இதுதான், இதை பத்தி பேசணும் அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா நான் ஓகே, நான் சும்மா பண்ணா வீடியோஸ் போட்டிருக்கேன், எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். பட் நிறைய பேர் வந்து நிஜமாவே டேலண்டடா இருக்காங்க, நல்லா பாட தெரியுது, ஆட தெரியுது, நடிக்க தெரியுது. பட் ஒரு ஃபேமிலி பேக்கப்போ இல்ல ஒரு பினான்சியல் பேக்கப்போ இதை பத்தின எக்ஸ்போசரோ இல்லாம வெறும் டேலண்ட்டை மட்டுமே வச்சு இதுல எப்படியாவது சர்வைவ் ஆயிட முடியும், ஹார்ட் ஒர்க் பண்ணா இப்ப இல்லைனாலும் எப்பயாவது வந்துட முடியும் அப்படின்னு நம்பிக்கையோட இருக்காங்க. அந்த மாதிரியான ஆட்களுக்கு நீங்க நிறைய வாய்ப்பு கொடுங்க. இந்த மாதிரி அந்த நேரத்துல எவனோ ஒருத்தன் முளைச்சு வரான், அவங்கள வச்சு பண்ணா ஏதாவது ஒரு என்கேஜ்மெண்ட் கிடைக்கும் அப்படின்றதுனால இவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா நிஜமாவே டேலண்டடா இருக்கிறவங்க ரொம்ப தோண்டு போயிருவான். ஸோ என்னோட இன்டென்ஷன் இதுல என்ன அப்படின்றதெல்லாம் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த கார்பரேட் சேனல்ஸ் எல்லாம் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்னா, ஒருவேளை இதுல நம்ம தெரியாம இந்த ஸ்கிரீன்ஷாட்ஸ் வீடியோஸ் ஆட் பண்ணோம்னா அதுக்கு காப்பிரைட் கிளைம் கொடுத்தோ இல்ல ஸ்ட்ரைக்கு கொடுத்தோ இந்த வீடியோ எல்லாம் தூக்குறதுக்கான விஷயங்கள் கூட அவங்க பண்ண வாய்ப்பு இருக்கு. சோ அப்படி பண்ணீங்கன்னா கண்டிப்பா அதுக்கும் ஒரு வீடியோ போடுறேன், உங்களோட வீடியோஸோ போட்டோஸோ இல்லாம. சோ இதை கண்டிப்பா பேசியே ஆகணும் அப்படின்னு தோணுச்சு. ரொம்ப நேரம் ரொம்ப நாளா உள்ளுக்குள்ள பூட்டி வச்சிருந்த விஷயத்தெல்லாம் வந்து வெளியே உடைச்சிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.